ஆந்திரால ஒரு அமைதியான வீட்ல ஒரு பெண் சடலத்த எடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு 45 வயசு இருக்கலாம் அப்டின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட 14 கத்தி குத்துகள் அந்த பெண் உடம்புல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த பெண் ஆசையா வளர்த்த நாயும் அந்த இடத்துல சடலமா இருந்திருக்கு. அந்த நாய்க்கு 9 இடத்துல கத்தி குத்துகள் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் எவன் இந்த கிரைம் எல்லாம் செஞ்சான் அப்டின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, யாரும் ஒரு ஐ விட்னஸ் கிடையாது. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. ஒரு கிளி சொன்ன பதில வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்தியாவே உழுக்குன ஒரு ரியல் லைஃப் கிரைம் கேஸ் தான். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலுக்கு யாரா புதுசா இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீலம் சர்மா அப்படின்ற ஒரு பெண் தன்னோட குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா ஆந்திரால வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் நீலம் சர்மாவோட குடும்பத்துல 4 பேர் தாங்க. நீலம் சர்மா, அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க ஆசையா வளர்க்குற கிளி, இவங்களோட அன்பான நாய். இவங்க 4 பேர் தான் அவங்க குடும்பத்துல. ஒரு நாள் நீலம் சர்மாவோட ஹஸ்பண்ட் காலையில வீட்டுக்குள்ள வரப்ப நீலம் சர்மா கீழே சடலமா கடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14 கத்தி குத்துகள் ரத்த வெள்ளத்துல மிதந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம், இவங்க ஆசையா வளர்த்த நாயும் செத்து கிடந்திருக்கு. அந்த நாய்க்கு 9 கத்தி குத்துகள். இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க, பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஒரு கிராம பகுதி அப்படின்றனால எந்த ஒரு சிசிடிவி ரெக்கார்ட்ஸும் இல்ல. முக்கியமான விஷயம், அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. ஸோ எந்த ஒரு சஸ்பெக்ட்டுமே இல்லை. ஏன்னா இவங்க ஒரு அன்பான ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு குடும்பத்தோடய சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. அவங்க அமைதியா வாழக்கூடியவங்களாம். இப்படி இருக்கப்ப போலீஸ் யாரை சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டையே சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா கடைசியில அவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் சைடில் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீலம் சர்மாவோட ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கிளிக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சாப்பாடு வைக்க போறாரு. அப்ப அந்த கிளி சாப்பிடவே இல்லையா. கிட்டத்தட்ட 20 நாள் அந்த கிளி சாப்பிடாம இருந்திருக்கு நீலம் சர்மா இறந்த அப்புறம். என்னதான் இருந்தாலும் வளர்த்த பிள்ளைங்க அது கிளியா இருந்தாலும் அதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல. அதுவும் அந்த கிளி அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்ததா சொல்றாங்க. ஏன்னா கிளி, இந்த நாய், நீலம் சர்மா 3 பேர் தான் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நாயை குத்தி கொண்டுட்டான் வந்தவன். நீலம் சர்மாவே குத்தி கொண்டுட்டாங்க. கிளி அவன் நோட் பண்ணாமல் போயிடுறான். என்ன நடக்குது அப்படின்னா இப்போதான் நீலம் சர்மா ஹஸ்பண்டுக்கு ஒரு தாட் வருது. எதனா நம்ம ஊரில் உள்ளவங்க தான் எவனும் கொலை பண்ணியிருக்கான். நம்ம அவங்களோட பேர்லாம் அந்த கிளிக்கு சொல்லி பார்ப்போம். இந்த கிளி என்ன ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கலான்ட்டு வரிசையாக ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன பண்ணுதுன்னு அந்த கிளி எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருந்திருக்கு. திடீர்னு இவரோட சொந்த மருமகன் பெரிய சொல்கிறாரு. அப்போ அந்த கிளி வேகமாக கத்தி பயங்கரமாக ரெக்கையெல்லாம் அடித்து அந்த கூண்டுக்குள்ளே பறந்துருக்கு. இந்த இடத்துல நீலம் சர்மாவோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன, நம்ம கிளி இந்த மாதிரிலாம் ரியாக்டே பண்ணாதே, இவனோட பேர் சொன்னா நம்ம மருமகன் பேரை சொல்கிறோம், அதுக்கு என்ன இப்படி கத்துது இப்படி துடிக்குது அப்படின்ட்டு நீலம் சர்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. சரி, அவனை வீட்டுக்கு கூட்டு வருவோம், அந்த கிளி அவனை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தன்னோட மருமகனை வீட்டுக்கு வர சொல்றாரு. மருமகனை எப்பயும் போல வீட்டுக்குள்ள வரான். மருமகன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே அந்த கிளி அந்த மருமகனை பார்த்துட்டு அப்படி துடிச்சிருக்குங்க. கிரக்கையெல்லாம் அடிச்சு கத்தி இருக்கு அந்த கிளி அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தை நீலம் சர்மாவோட ஹஸ்பண்ட் நேரா போய் போலீஸை சொல்றாரு. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மருமகனை கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க திடுக்கிடும் விஷயமே தெரியுது. மருமகன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. 14 கத்தி குத்து இந்த நாய் தான் செஞ்சிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்டா நீ உன்னோட சொந்த மாமியாரே கொண்டு அப்படின்னு கேட்கிறப்ப, நான் கொஞ்சம் காசுல இதா இருந்தேன், இவங்கள்ட்ட அதிகமா காசு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன், எங்கெங்க நகை வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் குத்தி கொன்னேன் அப்படின்றத சொல்றான். ரொம்பவே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கிளி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஈவன் தோ இவனை கண்டுபிடிச்சாலுமே 9 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஒரு கிளி வச்ச எவிடன்ஸ் வச்சு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுனால 9 வருஷம் கழிச்சு தான் இவனுக்கு தண்டனையை கொடுக்குறாங்க. இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எந்த அளவு மோசமான கிரைமா இருக்குன்னு பாருங்களேன். கண்டிப்பா இதே மாதிரி பயங்கரமான கிரைம் ஸ்டோரிஸ், வித்தியாசமான கிரைம் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் கிரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.